ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். கார்த்தி ரேவதி சீரியல்ல சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கே சொல்லலாம். என்ன ப்ரோமோன்னு பார்க்கலாமா? ரேவதி கார்த்தி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தம்மந்தி பூஜை பண்ணா கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரிவு இருந்தாலும் சரி, இல்லனா ஒன்னா சேர்ந்து வாழ முடியாட்டி கூட சரி, பூஜையை நம்ம கணவன் மனைவியா ஒன்னா சேர்ந்து பண்ணா மட்டும் போதுமா மாமா, அப்புறம் எல்லா பிரச்சனையுமே கூடிய சீக்கிரம் தீந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட சொல்ல, நம்ம கார்த்தியை சிரிச்சுக்கிட்டே சரி ரேவதி உன் இஷ்டப்படியே எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு அந்த தம்மந்தி பூஜையும் பண்றாங்கன்னே சொல்லலாம். உடனே அங்க பூஜை நடந்துட்டு இருக்க நம்ம கார்த்தி ரேவதி கழுத்துல மாலையை போடவும், நம்ம ரேவதி கார்த்தி கழுத்துல மாலையை போடவும் இந்த சீனெல்லாம் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்கானே சொல்லலாம். அது மட்டுமா அந்த ஆளு வேற யாரும் கிடையாது, நம்ம சந்திரகலா ஒரு ஸ்பை வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே எங்க போறாங்க என்ன பண்றாங்க எல்லா விஷயமே எனக்கு டே டு டே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அவரும் நம்ம சந்திரகலா சொன்ன மாதிரி கார்த்தி ரேவதி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலா இந்த விஷயத்தை கேட்ட உடனே கையில புதையல் கிடைச்ச மாதிரி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். ரேவதி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஆட்டமா ஆடிட்டு இருந்தீங்க, உங்க ரெண்டு பேரும் ஆட்டத்தையும் இன்னையோட முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்க்க தான் போயிட்டு இருக்காங்கப்பா இந்த சந்திரகலா. உடனே சந்திரகலா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா நான் உன்கிட்ட ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லியிருப்பேன், இந்த கார்த்தி ரேவதியும் எல்லா இடத்துலயும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்கன்னு. ஆனா நீ என் பேச்ச கொஞ்சமாவது நம்பினியா? இந்த போட்டோவை பார்த்துட்டு நீயே ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா செட் பண்ண ஆளு போட்டோ அனுப்புனார்ல, அந்த போட்டோவை நம்ம ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். ஷாக்கிங்ல நம்ம ஈஸ்வரியோட கண்மொழியே வெளியே வந்து விழுந்துரும் போல, அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்கப்பா. சரிக்கா இந்த போட்டோவை கூட நீ நம்பாம இருக்கலாம், இப்பெல்லாம் என்னென்னவோ டெக்னாலஜி வந்துருச்சு, அதனால இந்த போட்டோவை கூட நீ போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாம இருக்கலாம், ஆனா நேர்ல பார்த்தா நம்புவல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா கார்த்தி ரேவதி இருக்கிற கோவிலுக்கு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஈஸ்வரிய கார்த்தி ரேவதி போச்சுடா வசமா ரெண்டு பேருமே கையும் களுமா ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்க போறீங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி 1000 தடவை சொல்லியிருப்பாரு, ரேவதி வேணாமா ரேவதி, நம்மள ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க சித்தி இருக்காங்களே கண்டிப்பா நம்ம ஈஸ்வரி அத்தை கிட்ட மாட்டி விடதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ரேவதி நம்ம கார்த்தி பேச்சை கேட்டாங்களா? கேட்கலையே, இப்போ வசமா மாட்டிக்க போறாங்க ரெண்டு பேருமே. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சந்திரகலா, அக்கா அங்க கொஞ்சம் பாத்தியாக்கா, நான் சொல்லும் போது நீ எதுவுமே நம்பல, உன் கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்கோ, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி திரும்பி பார்க்க சொல்ல, நம்ம ஈஸ்வரியும் திரும்பி பாக்குறாங்க, அங்க கார்த்தியும் நம்ம ரேவதியும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஷாக்குனே சொல்லலாம். என்னடா இது ரேவதியா, என்னோட பொண்ணை நீ ஏமாத்திட்டாளா, நான் இதை கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா பாவம்ப்பா நம்ம ஈஸ்வரி ரேவதியும் இந்த கார்த்தியும் பயங்கரமா நம்பிட்டு இருந்தாங்க, ஆனா ரெண்டு பேருமே இவங்களை இப்படி காலாவறிட்டாங்களே. நம்ம சாமுண்டீஸ்வரன் நினைக்கிறாங்க, அப்பனா நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, இந்த கார்த்தி தான் அவளோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சா, நம்மளையே முட்டாள்தனமா நம்ப வச்சு ஏமாத்திருக்காளே இந்த ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரிங்க, இதுக்கப்புறம் ஈஸ்வரி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னே தெரியல, அவங்க முழிக்கிற மொழிய பார்த்தா பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குன்னே சொல்லலாம். ஈஸ்வரி கார்த்திய ரேவதியும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டாங்க, ஆனா நம்ம கார்த்திய ரேவதியும் ஈஸ்வரி வந்ததையும் சந்திரகலா வந்ததையும் பார்க்கலன்னே சொல்லலாம். ஆனா நம்ம கார்த்தி ரொம்பவே பாவனே சொல்லலாம், எவ்வளவு பிரச்சனை தான் அவர் தாங்குவாரு. இப்பதான் இந்த சிவனாடியும் முத்துவேடியும் ஜெயிலுக்கு அனுப்புனாரு, ஆனா அதுக்குள்ள மறுபடியும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு 1000 பிரச்சனை வரலாம், ஆனா வாழ்க்கை பிரச்சனையா இருந்தா எப்படிங்க சமாளிக்க முடியும் சொல்லுங்க. ஆனா நம்ம கார்த்தியா சாதாரணமா எடை போடக்கூடாதுங்க, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டாத்தையும் பார்த்துட்டு எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.